நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொது அறிவு என்ற தலைப்பின் கீழ் 100 வினாக்களை பார்க்க உள்ளோம். இது டிஎன்பிசி குரூப் 4, 2, 2A மற்றும் டிஎன்இபி கேங்மேன் எஸ்ஐ எக்ஸாம் எழுத உள்ள நண்பர்களுக்கு கடைசியாக ஒரு திருப்பு தேர்வு மாரி இருக்கட்டுமே என்பதற்காக 100 வினாக்களை இன்றைக்கு வழங்கியுள்ளோம். வாருங்கள் பொது அறிவு பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க முதல் வினாவை பார்ப்போம். ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? ஜெயகாந்தன். உலக புவி நாள் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஏப்ரல் 22. பயோடீசல் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? ஜட்ரோபா. நிலம் என்பது எவ்வகை இயற்கை வளம்? புதுப்பிக்க இயலாத இயற்கை வளம். எந்த ஆண்டை ஐநா பொதுசபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது? கிபி 1966. நல்ல இந்தியா நல்ல உலகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? என்.ஆர். நாராயண மூர்த்தி. தாஸ்கன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. எந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியா இறுதியாக ஹாக்கியில் தங்கப்பதக்கத்தை வென்றது? மாஸ்கோ 1980 நடைபெற்ற போட்டியில். தகவல் அறியும் உரிமையை எந்த நாடு முதலில் ஏற்படுத்தியது? ஸ்வீடன். மிகச்சிறிய மலர் கொண்ட தாவரம் எது? உல்ஃபியா மைக்ரோஸ்கோபியா. சமூகவியல் என்ற சொல்லை தோற்றுவித்தவர் யார்? காம்டே. எந்த நாள் எய்ட்ஸ் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 1. இரு சொல் பெயரிட்டு அழைத்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? லினேயஸ். ரூபியோலா வைரஸ் பரப்பும் நோய் எது? தட்டம்மை. அக்ரோசோம் எவற்றால் உருவானது? கோல்கை உறுப்புகளால் ஆனது. யானையின் தந்தம் எந்த பல்லின் மாற்றமைப்பு? மாறி அமைந்த வெட்டுப்பற்கள் யானையின் தந்தங்கள் ஆகும். இந்தியாவில் உள்ள ஒரே மனித குரங்கு எது? கிப்பன். இரத்தம் உறைவதை தடுப்பது எது? ஹெப்பாரின். இரத்தம் சிவப்பாக தோன்றுவதற்கு காரணம் ஹீமோகுளோபின். டிஎன்ஏ என்பது எதனால் உண்டாக்கப்பட்டது? நியூக்ளியோடைடுகளால் உண்டாக்கப்பட்டது. அவகட்ரோ எண் என்பது எது? 6.023 × 10⁻23 என்பது அவகட்ரோ எண்ணாகும். வேக ஈனு சோதனை அணு உலை இருக்குமிடம் எது? கல்பாக்கம். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்கோரல். ஒரு கேரட் வைரம் என்பது எத்தனை மில்லிகிராம்? 200 மில்லிகிராம் தான் ஒரு கேரட் வைரம். இரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையை சோதிக்க பயன்படுவது எதுன்னா பெனடிக் கரைசல் தான் அந்த சர்க்கரையை சோதிக்க பயன்படுது. உலர்ந்த பனிக்கட்டி என்பது என்னன்னா திண்ம கார்பன் டை ஆக்சைடு தான் உலர்ந்த பனிக்கட்டி. ஹைட்ரஜன் அணுகுண்டோட அடிப்படை தத்துவம் என்னன்னா உட்கரு இணைதல். தனிம வரிசை அட்டவணையை கொடுத்தவர் யார்? மெண்டலீஃப். மின் தேக்கு திறனின் அலகு என்ன? பாரட்டு. மின் உருகி கம்பியின் பண்பு யாது? அதிக மின்தடையும் இருக்கணும், குறைந்த உருகுநிலையுடையதாகவும் இருக்கணும். ஒரு இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்ற என்ன செய்ய வேண்டும்? குறைந்த மின்தடையை இணைத்தடமாக அமைத்தல் வேண்டும். ஒளிச்செறிவுக்கான அலகு என்ன? டெசிபல். நீர்த்திவலை கோள வடிவமாக இருக்க காரணம் என்ன? பரப்பு இழுவிசை.
மலைத்துளி மேலிருந்து விழுவும்போது அது கோள வடிவம் அடைவதற்கு காரணம் என்னன்னா அதுவும் பரப்பு இழுவிசை தான். டைனமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடே. இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டுபிடித்தவர் யார்? லூக்கா பேசியாலோ. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? சி ரங்கராஜன். இந்தியாவின் வறுமை கோட்டை நிர்ணயித்த கமிட்டி லக்கடவாலா கமிட்டி. அந்த வறுமையை அளவிட திட்டக்குழு எந்த அளவை பயன்படுத்தியதுன்னா ஒரு நாள் உணவுல 2400 கிலோ கலோரிகள் என்ற அளவை தீர்மானித்தது. முதலாவது 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை அளிக்கப்பட்ட துறை எது? வேளாண்மை துறை. யுனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கிபி 1946. IFCI எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1948. ICICI எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1955. IDBI வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1964. எக்ஸாம் பேங்க் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1982. பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொண்டு வந்த திருத்தம் எது? 73வது திருத்தம். கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணைனா 10வது அட்டவணை. தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? 1986. மக்களவையின் பாதுகாவலன் யார்? சபாநாயகர் தான் மக்களவையோட பாதுகாவலன். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஒழுங்குமுறை சட்டம். கிபி 1773 சட்டத்தின்படி. பண மசோதாவை மாநிலங்களவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள கால அவகாசம் எத்தனை நாள்னா 14 நாள். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை பாதுகாத்த அரசியல் சட்ட திருத்தம் எது? 76வது சட்ட திருத்தம். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு இளம் சிறார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எது? உறுப்பு 45. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த கூட்டத்தில் வந்தே மாதரம் என்ற பாடல் முதலாக பாடப்பட்டதுன்னா 1896 ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில். முதல் மின்சார ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 1925. இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1863. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினத்தில் இருக்கு. பொக்காரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது? ஜார்க்கண்ட். மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. குஜராத்தில் புவி அதிர்ச்சி ஏற்பட்ட நாள் எது? அதாவது பூகம்பம் ஏற்பட்ட நாள் எது? ஜனவரி 26, 2001. இந்தியாவில் இயற்கையான ரப்பர் எந்த மாநிலத்தில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? கேரளாவில். ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியோடு நிறுவப்பட்டது? மேற்கு ஜெர்மனி. பரப்பளவில் சிறிய நாடு எது? வாடிகன் நகரம். திருப்பூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? நொய்யல் ஆற்றின் கரையில் திருப்பூர் அமைந்துள்ளது. மிளகாய் உற்பத்தியில் உலகில் பெரிய நாடு எது? இந்தியா. கரும்பு விளைச்சலுக்கு உகந்த வெப்ப அளவு எவ்வளவுன்னா 20 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரையும்
இருந்தா கரும்பு நல்லா விளையும். வனக்கழுதை சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? ரான் ஆஃப் கட்ச். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? செராம்பூர். வங்காள பிரிவினைக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. முதல் இந்திய பேரரசை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். சமாதான தந்தை என போற்றப்படும் பிரதமர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை தந்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 3 வட்ட மேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட தலைவர் யார்? டாக்டர் பி அம்பேத்கர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? கானிங் பிரபு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜா ராம்மோகன் ராய். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஆரிய ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? தயானந்த சரஸ்வதி. 5வது வேதம் என்பது எது? ஆயுர்வேதம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். அவரோட மற்றொரு பேரு ராஜசிம்மன். சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள்னா செங்கல்ல பயன்படுத்தினாங்க. விதவை கல்விக்கு காரணமான பெரியவர்கள் யார் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மற்றும் கேசவ சந்திர சென் இருவரும் தான் விதவை கல்விக்கு காரணமானவங்க. கர்நாடக போர் யாருக்கிடையே நடந்தது? ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கிடையே கர்நாடக போர்கள் நடந்தன. சுயஸ் கால்வாய் முதலாக திறந்து விடப்பட்ட ஆண்டு எது? 1869. சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் எது? பசுபதி. அடிப்படை கல்வியின் வார்தா திட்டம் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா மகாத்மா காந்தியால. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? 1922. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்? 1ஆம் ராஜேந்திரன். இந்தியாவின் கிளி என்றழைக்கப்படுவர் யார்? அமீர் குஸ்ரு. உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? அவுரங்கசீப். இந்திய சிவில் சர்வீஸின் தந்தை யார்? காரன் வாலிஸ். இந்தியாவில் பொதுப்பணித்துறை யாருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுன்னா டல்கோசி. இவரையே இந்தியாவின் பொதுப்பணித்துறை தந்தைன்னு சொல்லுவாங்க, டல்கோசியர். வங்க பிரிவினையை ரத்து செய்தவர் யார்? ஹார்டின்ஜி பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ராஜாஜி. மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்னா மொரார்ஜி தேசாய். மின்தடையின் அலகு என்ன? ஓம். தாவரங்கள் நீரை உறிஞ்ச காரணம் என்ன? நுண்புழை கவர்ச்சி விசை. வானில் நட்சத்திரங்கள் மின்னுவதற்கான காரணம் என்ன? ஒளி விலகல். மின் தூண்டலின் அலகு என்ன? ஹென்றி. எல்பிஜி வாயு கசிவை அறிய உதவுவது எதுன்னா மெர்காப்டன். முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை எது? நைலான். இந்த நைலான நைலான் 66 சொல்லுவாங்க. வைரத்தின் ஒளி விலகல் எண் யாது? 2.4. DDT என்பது என்ன? இது ஒரு பூச்சிக்கொல்லி. அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது? கோப்பு தொகுப்பு. நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது? ஸ்கிரிப்ட் ஏரியா. நண்பர்களே, முதலாக 100க்கு 100 இந்த வினாக்களை கிட்டத்தட்ட 100 வினாக்களுக்கு மேலேயே
எல்லா டாப்பிக்லையும் அறிவியல், சமூக அறிவியல், வரலாறு, புவியியல், குடிமியல் மற்றும் அரசியல் அனைத்து டாப்பிக்கில் இருந்தும் 100 வினாக்களை உங்களுக்கு முதன்முறையாக இதை வழங்கியிருக்கிறோம். இதோட எதிர்பார்ப்பு நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி இதை விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த பதிவுகளில் அதிக வினாக்களை வெளியிடலாமா என்பதனை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.